ஒற்றைப்படை நாளில் லைலத்துல் கதரை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சவுதியில் ஒரு நாளும் நாம் இங்கு வேறு நாளிலும் ரமலானை துவக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கையில் நம்மில் யாரோ ஒருவர் தானே அந்த நன்மை அடைய முடியும், இதற்கு எவ்வாறு புரிந்து கொள்வதுன்னு கேட்கிறார். அதாவது இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போயிடணும். இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவ மிக்க இரவில் இறக்கினோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போன நாள் திருப்பி வரும் என்ற கருத்துல சொல்லல, அது போயிடுச்சு. அது போன நாள் திருப்பி வர்றதா இருந்தா ரசூலுல்லாஹ்வும் திருப்பி வரணும். இப்போ ரசூலுல்லாஹ்வும் அந்த நாள்ல இருந்தாங்கல்ல, போன நாள் வராது. அந்த நாளுடைய மகத்துவத்தை நினைவு கூறுவதற்காக நாம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த லைலத்துல் கத்ர். பல வருடமா நான் சொல்லிட்டு வர்றேன், எல்லாரும் ஒன்னா உட்காருங்க, உட்கார்ந்தா தாங்க ஒரு தீர்வு வரும். ஆளுக்கு ஆளு ஒரு ஹதீஸை வச்சு பேசிட்டு இருக்கீங்க, பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரபூர்வமான பேச்சு மாதிரி தெரியல. நான் இப்போ ஒரு ஆதாரத்தை சொல்றேன். அல்லாஹ் சொல்ற ஆதாரம் இதுதான். எப்படின்னா, இறைவன் 12 மாசம் வெளிப்படுத்திட்டான், வாரத்துக்கு 7 நாள் வெளிப்படுத்திட்டான், இந்த வெள்ளிக்கிழமையும் வெளிப்படுத்திட்டான், யௌமுல் ஜும்மா, சனிக்கிழமை சபத்துல நாளையும் வெளிப்படுத்தி காட்டிட்டான். இப்போ காட்டும் போது நமக்கு என்ன வருதுன்னா, சவுதியில் நேற்று புற பார்த்தாங்க, நாம் இன்னைக்கு புற பார்க்குறோம். அப்போ ஒரு நாள் வித்தியாசம் வருதுன்னா பார்வை தான் டிஃப்ரெண்ட்டாக போச்சு. அதனால தான் இந்த குறைபாடு வருது. இதை உட்காந்து தெளிவுபடுத்தினா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் கேட்குற ஒரே கேள்வி, நமக்கும் இந்தியாவில் உள்ள நமக்கும் வெள்ளிக்கிழமை தான், சவுதியில் உள்ளவனுக்கும் வெள்ளிக்கிழமை தான், பொம்பாயில் உள்ளவனுக்கும் வெள்ளிக்கிழமை தான், சிதம்பரத்தில் உள்ளவனுக்கு வெள்ளிக்கிழமை தான், ஜப்பானில் உள்ளவனுக்கு வெள்ளிக்கிழமை தான். இந்த 24 ஹவர்ஸில் 12 ஹவர் எந்த இடத்துல வருதோ அவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான். அப்போ உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை, எனக்கும் வெள்ளிக்கிழமை, இது ஒத்து தானே ஆகணும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆனால் இதில் மட்டும் பிரச்சனை உண்டாக்குறாங்க. குறைய பார்த்தா நாங்கள் வைப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு முறையை பார்த்தா ஒவ்வொரு பெருநாளும் வித்தியாசமாக வரும், லைலத்துல் வித்தியாசமாக வரும். இது அல்லாஹ் கொடுத்த தப்பு இல்லை. அல்லாஹ் கொடுத்ததை நாம் உணராமல் இருக்கோம், இல்லை அல்லாஹ் கொடுத்ததை நம்ம சரியான ஆய்வு பண்ணல. ஆளுக்கு ஆள் ஒரு ஆய்வு பண்ணுறோம். ஒரு ஆள் சரியாக பண்ணுறாரு, ஒரு ஆள் அறகுறையாக பண்ணுறாரு, ஒரு ஆள் நெருக்கத்துக்கு வர்றாரு. ஒன்றா உட்காந்து பேசா இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கதர் ஒரே நாளில் வர்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்பாடு பண்ணிக்கிறான். அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு நாளுங்கும் போது லைலத்துல் கதர் ஒரு நாள் வர்றதுக்கு நம்முடைய மனசு காரணமாக இருக்கணும். இந்த விஞ்ஞானத்தை உண்மையை ஒத்துக்கிட்டாக்கா லைலத்துல் கதர் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும் என்று கூறி நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.